தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டாப் 10 தமிழ் சேனல். இன்னைக்கு நாம இந்த வாரத்துடைய டாப் 10 டெக் நியூஸ் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டாப் 10 டெக் வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. வாங்க இந்த வாரத்துடைய டாப் 10 டெக் நியூஸ் பத்தி பார்க்கலாம். சாம்சங் கேலக்ஸி S சீரிஸ் ரொம்ப ஃபேமஸா வந்துருக்கு. இதுல கேலக்ஸி S1 இருந்து S7 வரைக்கும் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சாம்சங் கேலக்ஸி S8 பத்தி சின்ன நியூஸ் லீக் ஆயிருக்கு. அது என்னன்னா, சாம்சங் கேலக்ஸி S8 சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணி சிஸ்டம்ல ஃபுல் ஸ்கிரீனா யூஸ் பண்ற மாதிரி வரப்போறதா நிறைய வெப்சைட்ல இந்த நியூஸ் லீக் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம சிஸ்டத்துல கனெக்ட் பண்ணிட்டா சிஸ்டத்தோட கீபோர்ட் மற்றும் மவுஸ் கூட யூஸ் பண்ணலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், அதாவது டெல்லியில இருக்கும் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல், இப்போ மொபிக்விக் மொபைல் ஆப்போட சேர்ந்திருக்காங்க. இந்த மொபிக்விக் அப்ளிகேஷன் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, மொபைல், டிடிஹெச், டேட்டா கார்டு, லேண்ட்லைன், எலக்ட்ரிசிட்டி பில், கேஸ், இன்சூரன்ஸ் போன்ற அனைத்து பேமெண்ட்டும் மொபைல் மூலியமாக உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பே பண்ற மாதிரி இந்த அப்ளிகேஷன் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இப்போ எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலும் இந்த மொபைல் அப்ளிகேஷன்ல சேர்ந்திருக்காங்க. இதனால நம்ம எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல வரும் பில்ல இந்த அப்ளிகேஷன் மூலமா பே பண்ணிக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. மொபைல் சேல்ஸ்ல இந்தியாவை விட 40% சேல்ஸ் அதிகமா சைனீஸ் கம்பெனி போனான Xiaomi மற்றும் Oppo ஸ்மார்ட் போன் தான் இருக்காங்க. இந்தியன் மொபைல் கம்பெனிஸான மைக்ரோமேக்ஸ் மற்றும் லினோவா கடந்த 2016ல வெறும் 15% வரைக்கும் தான் சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லப்படுது. கடந்த 2016 ரிப்போர்ட் படி மொபைல் சேல்ஸ்ல சாம்சங் தான் முதல் இடத்துல இருக்குன்னு, Xiaomi மற்றும் Oppo மொபைல்ஸ் ஆன சைனீஸ் கம்பெனி மொபைல் தான் சேல்ஸ்ல 2வது இடத்துல இருக்குன்னு சொல்லப்படுது. வாட்ஸ்அப்ல 2 புது ஃபியூச்சர்ஸ் வரப்போகுது. அது என்னன்னா, வாட்ஸ்அப்ல வீடியோ யூடியூப் மாதிரியே ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கப்பயே பார்க்கலாம். முன்ன மாதிரி ஃபுல் வீடியோ டவுன்லோட் ஆனாதான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. யூடியூப் மாதிரியே பிளே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பஃபர் ஆகும் போதே பார்க்கலாம். இன்னொரு ஃபியூச்சர் என்னன்னா, உங்கள்கிட்ட இருக்கும் எந்த வீடியோ வேணா 6 செகண்ட் ஜிப் அனிமேஷனா கன்வெர்ட் பண்ணி அதை உங்களோட வாட்ஸ்அப் கான்டாக்ட்ல இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இந்த 2 புது ஃபியூச்சரும் வாட்ஸ்அப்ல இந்த வருடம் வரப்போகுது. ட்விட்டர் யூசர்ஸ் நாளுக்கு நாள் கம்மியாயிட்டே வராங்க. போன 2016ல மட்டும் 90 மில்லியன் யூசர்ஸ் குறைஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதனால ட்விட்டர் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ட்விட்டர்ல லைவ் கொண்டு வர போறாங்களாம். அதாவது ஸ்போர்ட்ஸ், என்டர்டைன்மெண்ட், பிரேக்கிங் நியூஸ் போன்ற எல்லாத்தையும் லைவா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிற மாதிரி ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ண போறதா தெரிவிச்சிருக்காங்க. இதனால நிறைய புது யூசர்ஸ் ட்விட்டர்ல ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் பத்தி அதிகமா கூகுள் சர்ச்ல லேர்ன் பண்ணியிருக்கிறது இதுவரைக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் இருந்தாங்க. கடந்த 2015 மற்றும் 16ல இந்தியா தான் அதிகமா மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் பத்தி கூகுள்ல சர்ச் பண்ணியிருக்கிறதா கூகுள் டீம் தெரிவிச்சிருக்காங்க. அதுலயும் மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடு தான் 2016ல அதிக மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் பத்தி கூகுள் சர்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியன் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் செக்யூரிட்டியா இல்லைன்னு சிப்செட் மேக்கர் குவால்காம் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியன் பேங்கிங் அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்ட் டிவைஸ்ல ஈஸியா ஹேக் பண்ற மாதிரி இருக்கும்னு, கோடிங்ஸை இந்தியன் பேங்கிங் அப்ளிகேஷன்ல இன்னும் ஹெவியா பண்ணணும்னு சிப்செட் மேக்கர்ஸ் குவால்காம் தெரிவிச்சிருக்காங்க. இதனால ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் யாராவது மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணா பாஸ்வேர்டை நேமோ இல்ல போன் நம்பரோ கொடுக்காதீங்க. உங்க டிவைஸை ஈஸியா ஹேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால பாஸ்வேர்ட் யூஸ் பண்றப்போ நேம், நம்பர், சிம்பிள்ஸ் இது 3 இருக்க மாதிரி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கடந்த 2016ல நிறைய மொபைல் ஹேக்கிங் நடந்திருக்கு. அதையொட்டி நார்டான் மொபைல் செக்யூரிட்டின்னு ஒரு ஆண்ட்ராய்டு மற்றும் iOS அப்ளிகேஷன் இருக்கு. இந்த அப்ளிகேஷன் உங்க மொபைல்ல உள்ள பாஸ்வேர்ட் மற்றும் டேட்டாஸ் எல்லாத்தையும்
பாதுகாப்பாக ஹேக் பண்ண முடியாத மாதிரி செய்யப்பட்டிருக்கு. இந்த ஆப்போட விலை ஒரு வருடத்திற்கு 579 ரூபாய் மட்டுமே. மொபைல் பேங்கிங் அதிகமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த ஆப் கண்டிப்பாக தேவை. சைனால 5G ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது MIITன்னு சொல்லப்படுற சைனீஸ் ரிசர்ச் சென்டர் 5G ரிசர்ச்ல இறங்கியிருக்காங்க. சைனால மட்டும் 4G யூசர்ஸ் 380 மில்லியன் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. MIIT சைனீஸ் ரிசர்ச் சென்டர் 5Gயை 2020ல கமர்ஷியலா கொண்டு வர இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. Amazon.com இப்போ கொரியர் சர்வீஸை வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆமாங்க, இந்த 2017ல லோக்கல்ல இருக்கும் மக்களுக்கு கொரியர் சென்ட் பண்ண அமேசான் பிரைம் ஏர்னு புதுசா ஒரு ட்ரோன் கண்டுபிடிச்சிருக்காங்க. லோக்கல்ல இருக்கும் மக்கள் யாராவது அமேசான் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணா அதை பேக் பண்ணி ஒரு த்ரெட்மில்ல வைக்கிறாங்க. இந்த த்ரெட்மில்ல இருந்து அந்த பார்சல் ட்ரோனுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா மெஷின் மூலியமா வைக்கப்படுது. இந்த ட்ரோனுக்கு கம்பெனிக்குள்ள இருந்து வெளியே வர ஒரு தனி ட்ராக் இருக்கு. அந்த ட்ராக் வழியா வெளியே வந்து வெயிட் பண்ணுது. இந்த ட்ரோனுக்குள்ள கூகுள் மேப் இருக்கு. கம்ப்யூட்டர் மூலியமா இந்த ட்ரோனுக்கு டெலிவரி அட்ரஸ் என்டர் பண்றாங்க. என்டர் பண்ண உடனே இந்த ட்ரோன் அந்த பார்சலை தூக்கிட்டு பறந்து போகுது. என்டர் பண்ண கரெக்டான அட்ரஸ்ல டெலிவரியும் பண்ணிடுது. இந்த ட்ரோனை Amazon.com ரூரல் ஏரியாஸ்ல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் சிட்டிஸ்க்கும் கொண்டு வர போறதாக தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, உலகின் முதல் பென்டிரைவ் IBM நிறுவனம் 2000ஆம் வருடம் வெளிவிட்டது. இந்த பென்டிரைவ் நம் கட்டவிரல் மாதிரி இருந்ததால் இதற்கு IBM நிறுவனம் தம் டிரைவ் என பெயர் வைத்தது. இந்த தம் டிரைவோட மெமரி கெப்பாசிட்டி வெறும் 8 MB மட்டுமே இருந்தது. இந்த டாப் 10 டெக் நியூஸ்ல எந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த டாப் 10 டெக் நியூஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களோட அபிஷியல் ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபை மீ டிக் பண்ணீங்கன்னா நாங்க எப்பெல்லாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்றோமோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த சேனல்ல வர எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு டாப் 10 தமிழ் வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.